ஸ்டேஜ் 3 நம்ம பாடி வெயிட்டையே ரெசிஸ்டன்ஸா யூஸ் பண்ணிட்டு பண்ற எக்ஸசைசஸ். உட்காந்து எந்திரிங்கயா. வெரி குட். பொறுமையா ஸ்லோவா உட்காருங்க. வெரி குட். அடுத்து அதே சேரை பிடிச்சிட்டு உங்களால எவ்வளவு தூரம் உட்கார முடியுமோ உட்காந்து எந்திரிங்கயா. எந்திரிங்க. வெரி குட், வெரி குட். நல்லா பண்றீங்கய்யா. போதும். முன்னாடி நகர்த்தி வச்சுக்கோங்க. வெரி குட். கீழே கொஞ்சம் போங்க. போதும். குட். அப்படியே இருங்க. இந்த இடம்லாம் சப்போர்ட்ல இருக்கணுங்கய்யா. சப்போர்ட்ல இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கொஞ்சம் பொறுமையா மேலே வாங்க. அவ்வளோதாங்கய்யா. உங்களால் எவ்வளோ தூரம் கீழே போக முடியுமோ போயிட்டு ஹோல்டு பண்ணிட்டு பொறுமையா மேலே வரணும். கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுன்றது நம்ம மூட்டுக்கு 4 மடங்கு நம்மளோட பாடி வெயிட்டை லிஃப்ட் பண்ற எபிலிட்டி வேணுங்க. அந்த ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் கையை ஊனி எந்திரிக்கிறாங்க. அதுக்கு இந்த எக்ஸசைஸை அப்ரோப்ரியேட்டாக பண்ணுங்க. ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆனதும் நீங்களே டிஃப்ரென்ஸை ஃபேஸ் பண்ணலாம். இது மாதிரி பண்ணுறது மூலிமா மூட்டு தேய்மானத்தை குறைக்கலாம். காலில் இருக்கிற போன் டென்சிட்டியோட காலில் இருக்கிற எலும்புகளுடைய டென்சிட்டியை போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாங்க. ரெகுலராக பண்ணுங்க. ஹெல்த்தியாக இருங்க. காலில் இருக்கிற சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் ஃபிசியோ.